Happy morning, dear friends. Here's yours, Dr. Ajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ். Of course, operators அப்படிங்கும்போது arithmetic operators and there are so many things are there. Comparative or relative operations இருக்கு and boolean operators, assignment operators and special operators are identity and memberships இருக்கு. Okay, so இதுல இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸாக்ட்டா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா each and everything with an examples அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So of course, arithmetic operators அப்படிங்கும்போது we already know arithmetic operations அப்படிங்கிற மாதிரி addition, subtractions, multiplications, division, modulus and something related with integer அதாவது பாத்தீங்கன்னா floor divisions and exponential அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So இதுல one by one நம்ம பார்க்கலாம். So இங்க பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மாதிரி இங்க நம்மளுக்கு எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் நாம இங்க பாருங்க. So பாத்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னு any two numbers we can just make an addition, two numbers of subtractions, two numbers of multiplication and of course we have a division and normally பாத்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிவிஷன் அப்படின்னு வந்துட்டாவேவும் we just get it in a floating outputல தான் கேட்டோம். and அதே மாதிரி பாத்தீங்கன்னா in such a case நம்மளுக்கு இதே division without the remainder அதாவது பாத்தீங்கன்னா without the floating number or without the remaining அந்த மாதிரி வரும்போது we can just make use of the floor divisions அப்படின்னு யூஸ் பண்ணலாம். and what about modulus? it is gives us the remainder அது நம்மளுக்கு நல்லா தெரியும். and next it is all about exponential. சரி இதை நான் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். let me just see here. இங்க வந்து நம்ம டைரக்டா நம்பர்ஸ் கொடுத்திருக்கோம் and அதோட அவுட்புட் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. so யூசுவலா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா if we just for an example நான் x is equal to let I just give something as like a 16 and y அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 அப்படிங்கிற values நான் இப்ப ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இப்போ what would be the x plus y? of course let I just have it in the print of நம்ம எல்லாத்தையும் ஒரு print அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். so let I just go for xy print. அது பாத்தீங்கன்னா addition, subtractions கொடுத்திருக்கோம் and இங்க multiplications கொடுத்துக்கலாம் and let me just go even division and next பாத்தீங்கன்னா floral divisions நான் கொடுக்கலாம். so இப்போ இங்க பாத்தீங்கன்னா what would happens? so பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 16 and 3 ஆட் ஆகி வருது, subtractions and multiplications. இந்த இடத்துல floral அப்படின்னு பாத்தீங்கன்னா it just gives it in a float point. ஆனா இங்க remain இந்த floral அப்படிங்கும்போது without floating அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க கிடைக்கும். okay, so any point இங்க பாத்தீங்கன்னா நம்ம வெறும் numerals அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போறோம். whenever it comes as a division மட்டும் நம்மளுக்கு இங்க floating அப்படிங்கிறது அது டிஃபால்ட்டா இருக்கு. so அப்படி இருக்கும்போது what about complex? because ஏன்னா நம்ம literals அப்படிங்கிறது numeral literalsல complex அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். here also let I just go for that. so இப்போ இங்க for an example 6 into I just give ஒரு complex number நான் இங்க கொடுக்கிறேன். so let me have 3 plus 0j அப்படின்னு கூட நம்ம கொடுக்கலாம். okay, and if I just give like this, so இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு of course 18.0j and the usual நம்மளுக்கு வந்து டைரக்ட் நம்பர்ஸும் நம்ம கொடுக்கலாம் or else ஏதாவது வேரியபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணியும் நம்ம கொடுக்கலாம். and we can just go for a modulus as 15 out of 10. so what we just get? of course both we just get it as a reminder 5 அப்படிங்கிற மாதிரி. okay, and already நம்ம வந்து power of அதாவது எக்ஸ்போனென்ஷியலுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். this what it just means is so பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 to the power of 2 அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்திருக்கு. ஓகேங்களா? so இந்த exact 3 to the power of 2 அப்படிங்கும்போது 3 square. so 3 into 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் 9ல வருது. so any numbers நம்மளுக்கு கொடுக்கலாம். and even to be true நம்மளுக்கு இந்த இடத்துல even we can just get a higher number. ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் இங்க ஒன்னு காமிக்கிறேன். so இங்க பாத்தீங்கன்னா 22 to the power of 600. if I just get 600, kindly just observe this is the exact highest number. but ana adhe same number there is a one small complication. if you just provide it in a float, so we just get an error that is too large.
ஸோ இந்த மாதிரியான விஷயம்ஸ் எல்லாம் இருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான பர்டிகுலர் திங் அக்செப்டபிள் அண்ட் நான் அக்செப்டபிள் கைண்ட்லி ஒரு ப்ராக்டிஸ் நம்மளுக்கு பண்ணினா மட்டுமே தான் இட் ஹேப்பன்ஸ் டு பி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் கைண்ட்லி மேக் அ ப்ராக்டிஸ் ஆஃப் every possible operators in an arithmetic. Okay, yeah, fine. Now next we are just going for relational operators. Of course, relational operators we already know that is it is of us like a greater than, less than, equal to, not equal to, greater than equal to, and less than equal to. Okay, here I just give a small thing. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு not only numbers, of course அதே சேம் கம்பேரிட்டிவ் தட் இஸ் ரிலேஷனல் திங் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்லயும் நம்ம கொடுத்திருக்கோம். யா இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you just go for this comparison or relational operators அப்படின்னு பார்க்கும்போது we just get the resultant into true or false. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அவுட்புட்ல தான் கிடைக்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 6 is greater than 3, of course yes, so we just get it as like a true. And அதே மாதிரி 6 is greater than or equal also, it else comes under true. But when coming to 6 is less than 3, obviously it is false. And when I just give 3 is less than 6, yeah, it is true. 3 is less than equal to 6, it is true. When I just give 6, it is equivalent to 3. So in a double equal kuduthirukku, it is equivalent to 3. Of course it is false. And whereas the last one 6 is not equal to true, obviously it is true. And inga pathina the length of apple. So inga namalukku pathina of course 5 characters irukku, and when you just go towards the length of avogadro, so இங்க பாத்தீங்கன்னா it is more than 5. so இந்த இடத்துல நான் இங்க equivalent அப்படிங்கிற மாதிரியான exact symbol நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். so comparative operator போட்டிருக்கோம். so இந்த operand விட இந்த operand of course it is greater. so அதை இங்க நம்மனால வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, yeah, I execute it and I just to show you. so இங்க நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, yeah, all it is resultant with true and false. And here of course again one more example I just provide. so idu pathina direct away x is equal to, let I just make it as like x is equal to or a number of 30, and let I just go with y is equal to value of 22. so in such a case, so idayum nama or comparative la panni paakalam. so what we just get here, it is, one second, I just have it. so print of x is greater than y. okay, so inga namalukku pathina, so I just give some more. so one is greater than or less than, and here greater than equal to, and less than equal to, and to be true here it is equivalent and not equivalent. so in the mari dayu senju you can just go for any of the functionalities. so inga pathina x 30, so x is greater than y அப்படிங்கும்போது நம்மளுக்கு first one true வரும், and next it is all about false. and inga greater than or equal, so in the sense, yeah, it is specified as like a true. and one more thing, not equal to y அப்படிங்கிறதுலயும் நம்மளுக்கு we are just getting the true. so ஞாபகத்துல வச்சுக்கோங்க, mathematically when you just go for a chained process also in the particular comparative functionalities வந்து work ஆகும். so when I just give like this, so 0.5, that is less than, which is z, which is equal or less than or equal to 1. if I just give like this, and here, okay, let I just give what is z. so here z is equal to 3 அப்படிங்கிற மாதிரியான வேல்யூவை நான் வச்சிடுறேன். so இப்போ இங்க பாத்தீங்கன்னா, yeah, so இங்க பாத்தீங்கன்னா 3 is less than 0.5 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு, and even though that is less than or equal to 1 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. so இந்த மாதிரி not only two operand and with an operator, we can have more operands and operators also. so இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா chained mathematical comparatives also இங்க நம்மளுக்கு possibilities இருக்கு. okay, and next பாத்தீங்கன்னா boolean operators, of course logical functionalities ன்னு சொல்லுவாங்க. so இந்த இதுல நம்மளுக்கு மெயினா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா and, or, and not.
So in the and, or and not அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நடுவுல வர்ற ஆபரேட்டர். அண்ட் ஆப்வியஸ்லி இதுவும் நம்மளுக்கு ரிலேஷனல்ஸ் மாதிரி, இதுவும் நம்மளுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு அவுட்புட்ல ட்ரூ கிடைக்குது அண்ட் இந்த இடத்துல அவுட்புட் எக்ஸ்பிரஷன்ஸ் ட்ரூ கிடைக்குது. அஃப்கோர்ஸ் ட்ரூ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ விச் வி ஜஸ்ட் கெட் இட் as like a true. And true is equal to false. Of course it is not, obviously. So நம்மளுக்கு output வந்து பாத்தீங்கன்னா false வரும். And to the same I execute it. So false equal to false, நம்மளுக்கு true. And one more thing ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க நான் ஒரு விஷயம் specify பண்றேன். That is, whenever you just go for this and operator, ஏதாவது ஒன்னு false ஆ இருந்துச்சுன்னா, one false ஆ இருந்துச்சுன்னா the output வந்து பாத்தீங்கன்னா false தான். Okay, and towards or operator அப்படின்னு பார்க்கும்போது I just let you know. So here இங்க பாத்தீங்கன்னா whatever the thing, ஒரு இது ட்ரூவா இருந்தாலும், ஓகே, ஒரு இது ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா we just get it true. So obviously ஞாபகத்துல வச்சுக்கோங்க, and அப்படிங்கும் போது ட்ரூ இன்டு ட்ரூ அப்படின்னு வர்றது மட்டுமே தான் நம்மளுக்கு ட்ரூ வரும். எனி ஒன் திங் ஃபால்ஸ்னு வந்துச்சுனாலும் எனிதிங் இன்டு ஜீரோ அப்படின்னா எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஃபால்ஸ் தானே அவுட்புட் வரும். அதுதான் இங்கேயும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன் சச் அ கேஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா we can make it in any such a case. அதாவது பாத்தீங்கன்னா this is one towards the other, one இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது one operand and another operand பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். To be randomா அப்படிங்கிற மாதிரி நம்ம கால் பண்ணினோம் அப்படின்னா yes surely we just get it in a of course we just get it in an resultant பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஓகே, சோ இப்போ இங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். ஃபார் an example, let me just go for print 6 is greater than 3. இது ஒரு ஸ்மால் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இங்க and அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு 5 is greater than 3. So பாத்தீங்கன்னா this 6 is greater than 3, it is true, and இங்க அடுத்து 5 is greater than 3, that is also true. So ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு true and true, obviously what we just get true. So இதே சேம் ஒரு இது true and another one is false ஆ இருந்துச்சு அப்படிங்கும்போது, for an example let I just give this one as a less than. So what happened? ஒரு இது நம்மளுக்கு ஃபால்ஸா இருந்தாலும் அவுட்புட் ஃபால்ஸ் தான் எப்போ and ஆபரேட்டர்ல. and இதே சேம் திங் I just give it in the or operator. So or operator both are true, அதனால நம்மளுக்கு true வருது. Okay fine. and இதே சேம் திங் when I just give, நம்ம மேல பாத்தீங்கன்னா நம்ம 5 is less than போட்டோம். So இங்க நான் or அப்படிங்கறது சேஞ்ச் பண்றேன். So பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு true, that is the first expression பாத்தீங்கன்னா நம்மளுக்கு true, but obviously the second expression is false. even though இங்க நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்னு true, இன்னொன்னு false, and இங்க or operator கொடுத்திருக்கோம். any one is true ஆ இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் true ஆ இருக்கும். so இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. and one more thing, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா next இருக்கிறது not. so not அப்படிங்கிறது it is opposite. so பாத்தீங்கன்னா opposite versions of it. so not true அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணும்போது it is false. okay, not true, and ஞாபகத்துல வச்சுக்கோங்க true அப்படிங்கும்போது T கேபிட்டலா இருக்கணும். so not true அப்படிங்கும்போது false, and not false அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது it is true. and one more crazy I just give you here, it is not of not true இப்படி நம்ம போடலாம், which is we just get it a true. நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க. this also happened. okay, இந்ததும் ஒரு செயின்ல போடலாம் அப்படின்னு மாதிரியும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். so for an example let I just give ஒரு செயின் மாதிரி கொடுக்கிறேன். so பாத்தீங்கன்னா true and of ஒரு parenthesis குள்ளார not of not false. okay, இது ஒண்ணு. and இங்க or operator let I just open a true and not true. okay, output என்ன வரும்னு நினைக்கிறீங்க? so obviously இங்க பாத்தீங்கன்னா not false, so அதனால true, and not true நம்மளுக்கு false.
So true and false நம்மளுக்கு false. ஓகேங்களா? சரி, இந்த பக்கம் நம்மளுக்கு false அப்படிங்கிறது இங்க கிடைச்சிருச்சு. சரி, இங்க என்ன கிடைக்குதுன்னு பாப்போம். இங்க not true, it is false. True and false, it is false. So இந்த பக்கமும் நம்மளுக்கு false and இந்த பக்கமும் நம்மளுக்கு false. Both are false. ஆர் ஆபரேட்டர் கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாதான் எப்போ ஆர் கேட் ஆர் லாஜிக்கல்ல எனி ஒன்னு ட்ரூவா இருந்தா நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூவா இருக்கும். ஆனா இங்க ரெண்டுமே ஃபால்ஸ், அவுட்புட் ஃபால்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும். அண்ட் இந்த மாதிரியான கண்டிஷனல் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லூப் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ கீப் இட் இன் மைண்ட். சோ இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம ஃபர்தர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகே, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாம அசைன் பண்ணும்போது x is equal to 5 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். ஓகே, அது என்ன நம்மளுக்கு வருது? சோ 5ங்கிற ஒரு வேல்யூவை xங்கிற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இங்க கவனிங்க, x பிளஸ் ஈக்குவல் 5, அதாவது எக்ஸுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேல்யூ இருந்திருக்கும் அண்ட் அத பிளஸ் 5 பண்ணி திருப்பியும் நான் எக்ஸ்லயே ஓவர் ரைட் பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரியான இடத்துல எல்லா விதமான ஆபரேட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஒரு ஆபரேட்டர், நாட் ஒன்லி தட் இங்க பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸும் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ வாட் எவர் த திங், எப்படி இந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுலயும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ ஹியர் let I just anyhow நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு இனிஷியலைசேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சோ x is equal to 1 ன்னு கொடுத்துறேன். சோ இங்க x plus equal to அப்படிங்கிறது என்ன? of course ஆல்ரெடி xக்கு வந்து 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ அதோட பிளஸ் 2 பண்ணி திருப்பி நான் எங்க வைக்கிறேன்? xல தான் கொண்டு போய் நான் வைக்க போறேன். அப்போ இப்போ நம்மளோட print the value of x நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? எக்ஸாக்ட்லி. சோ 1 இங்க பிளஸ் 2 பண்ணிருக்கோம். சோ அவுட்புட் வந்து 3. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா பிளஸ் ஆபரேட்டர் மட்டும் இல்ல, எல்லா விதமான அரித்மெட்டிக்கல் பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸும் நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். சோ கைண்ட்லி ஹேவ் அ லுக். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆபரேட்டர்ஸ் ரெண்டு இருக்கு. ஒன்னு ஐடென்டிட்டி இருக்கு, இன்னொன்னு மெம்பர்ஷிப். சோ ஐடென்டிட்டி அப்படிங்கும்போது you are going to identify whether it is yes or no அப்படிங்கிற மாதிரி. yes அப்படிங்கும்போது it is அப்படிங்கிற மாதிரி, is not அப்படிங்கிறது it is not the same thing அப்படிங்கிற மாதிரி. சோ ஐடென்டிட்டி அப்படிங்கும்போது இங்க நாம ஒரு விஷயத்த சொல்றோம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இத ரெண்டு எக்ஸாம்பிள்லயும் நம்ம பார்க்கலாம். ஒன்னு நியூமெரிக்கல் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஸ்ட்ரிங் வேல்யூஸ்லயும் லிட்டரல்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம். ஃபார் an example, x is equal to 6 நான் ஸ்பெசிஃபை பண்றேன் and let me just go for y is equal to also 6. ஓகே, சோ இப்போ நான் இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றேன்? x is x. So x is x அப்படிங்கும்போது the same thing x அப்படிங்கிறதும் x ஓட வேல்யூவும் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இன் சச் a கேஸ் நம்மளுக்கு வர்றது என்ன? அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுவும் நம்மளுக்கு பூலியன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல தான் அவுட்புட் வருது. சோ இதே ஒன் மோர் திங். சோ x is equal to y அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். it is also true because ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். இப்போ x is not y. So x is not y அப்படின்னா ஆக்சுவலி ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ நான் இத not y அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணினேன் அப்படின்னா what would be get? Of course எனக்கு false தான் get ஆகும். And here one more, let I just give z is equal to 8 அப்படின்னு போட்டுறேன். இந்த இடத்துல x is z அப்படின்னு சொன்னா x-உம் z-உம் ஒரே நம்பர் தான் அப்படின்னு கேட்கிறேன். Actually it is false.
Okay, so இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு functionalitiesல நம்ம யூஸ் பண்ணலாம். So which is specified as like a identity operators. And one more thing next இருக்கிறது பாத்தீங்கன்னா membership operators. இந்த exact membership operators more than the thing வந்து பாத்தீங்கன்னா sequenceல நிறைய யூஸ் ஆகும். sequence அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா you can make use of as like string functionalities, list, tuple and dictionaries. So இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். And ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல dictionary அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம கீ அப்படிங்கறத வச்சுதான் நம்ம whether it is in or not in அப்படின்னு செக் பண்ண முடியும். வேல்யூஸை வச்சு நம்ம பண்ண முடியாது. பட் மத்த எல்லாத்துலயுமே வந்து நம்ம வேல்யூஸை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதையும் நாம அதே சேம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு x is equal to let I just give Ajanta அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ இந்த இடத்துல let I just give print a in x. So ஏங்கிற exact character whether it is in x or not அப்படின்னு கேட்கிறேன். of course ஏங்கிறது அஜந்தாங்கிற எக்ஸாக்ட் வேல்யூக்குள்ள ஒன் அமௌங் த திங்ஸா இருக்கு அப்படிங்கறத நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகேங்களா? சோ அதனால எனக்கு இங்க எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. சாரி, ட்ரூ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இன் சச் கேஸ் இதே சேம் பிரிண்ட் அஃப்கோர்ஸ் இசட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸுங்கிற வேரியபிள்ல இல்ல. பட் எனிஹவ் இஃப் ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை லைக் திஸ் எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது அவுட்புட் வரும். அண்ட் வைஸ் வெர்சா லெட் ஐ ஜஸ்ட் மேக் த சேம் திங். இங்க இந்த இடத்துல நாட் இன் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றேன். சோ எனக்கு இங்க ட்ரூ வருது. அண்ட் ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் திங் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எனக்கு இங்க ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ல இஸ் நாட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும். when on coming towards membership இங்க in not in அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாக்ட் ஸ்மால் ஒரு லென்த் ஆஃப் த திங்கா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் திஸ் அண்ட் ஹாவ் அ ப்ராக்டிஸ். உங்களுக்கு டிஃப்ரெண்டா எனி பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன்ஸோ இல்ல எனி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்டா வந்திருக்கு ஆர் இந்த மாதிரி செயின் இதுல உங்களுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா கைண்ட்லி ஜஸ்ட் ப்ரொவைட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அதையும் ஒரு ட்ரை பண்ணிடுவோம். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் we are just going to make it in a data structures. so ரொம்ப ஸ்ட்ரக்சர்ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். so kindly எதையும் மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க so that you can just get the video as like with a notification. okay, இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். dear friends, have a nice day and happy learning.